Hello everyone, I'm Naveen. Welcome to Navaje. So இந்த வீடியோ நான் பார்க்க போறோம்னா விடாமுயற்சி BTS ஆஃப் terrain and toughness. ஸோ இந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலி வந்துட்டு இது ஒரு என்ன சொல்றது, இந்த லியோ சமயத்தில் வந்துட்டு ஒரு ட்ரிபியூட் டெக்னீஷியனுக்காக ஒரு ட்ரிபியூட் வீடியோ மாதிரி செஞ்சிருந்தாங்க. லைக் வந்துட்டு அந்த அவங்க ஷூட்டிங் ஸ்பாட்டை வந்து என்னென்ன வந்துட்டு டிஃபிகல்ட்டி வந்துட்டு அவங்க தான் ஃபேஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த வெதராக இருக்கட்டும், லைக் வந்து இந்த வெதர்னால வந்துட்டு சில ஷூட்ஸ்லாம் வந்துட்டு தள்ளி போகும்ல, அதெல்லாம் வந்துட்டு அவங்க ட்ரிபியூட் மாதிரி வந்துட்டு வீடியோ மேக் பண்ணி போட்டிருந்தாங்க. அந்த மாதிரி தான் வந்துட்டு இந்த படத்தில் என்ன டெக்னீஷியனாக இருக்கட்டும், முக்கியமாக நம்ம ஏகே அஜித்குமார் சாராக இருக்கட்டும், என்னென்ன சஃபர் பண்ணாங்க. முக்கியமாக வந்துட்டு இந்த ஒரு வியக்கல் சேசிங் ஷாட் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அதனால ஆர்எஃப் கூட இருப்பார். ஸோ வந்துட்டு டிரைவ் பண்ணிட்டு போகும்போது வந்துட்டு காடி வந்து ஸ்லிப் ஆயிரும், கவுந்துடும். ஸோ புலி 2 பேருக்கும் யாருக்கும் ஒன்றும் பெரிய இன்ஜுரி எதுவுமே இல்லாமல் வந்துட்டு சேஃபாக இருந்தாங்க. மறுபடியும் வந்துட்டு அந்த போர்ஷனை கூட ஷூட் பண்ணி முடிச்சிட்டாங்க நான் கேள்விப்பட்டேன். ஸோ தலைக்கு பெரிய சல்யூட் தான். ஸோ வாங்க நம்ம இந்த terrain and toughness BTS பார்த்துருவோம் விடாமுயற்சியோட. லெட்ஸ் வாட்ச். கவுண்டவுன் 3 2 1 கோ. Terrain and toughness. 121 days of shoot. Oh. ஆல்மோஸ்ட் ஒரு 4 மாசங்க. எக்ஸ்ட்ரீம் ஷோ, எக்ஸ்ட்ரீம் கோல்ட். இந்த சீன் தான் நினைக்கிறேன். எக்ஸாக்ட்லி. The greater the obstacle, the more glory in overcoming it. Start cameras. Action, sir. Okay, maybe forward reshoot போல. Ain't never backing down from no matter. I'm sticking to plan and settling for nothing less than a historic victory. Just isn't me to lose my grip and let things be my destiny. Just testing me, I've got so much more left in me. நிஜமா சொல்லி ஆகணும், இந்த பத்திக்கிச்ச சாங் இருக்குல்ல, இந்த பாடல் வந்துட்டு இந்த சீன்ஸ்க்காக எழுதுன மாதிரி இருக்கு. ஆக்சுவலி இந்த படத்துல இல்ல, இந்த படத்துல ஒர்க் பண்ண பிஹைண்ட் தி சீன்ஸ்க்கு எழுதுன மாதிரியே இருக்குங்க. என்ன நடந்தாலும், என்ன ஒரு ஆப்ஸ்டிக்கல், என்ன ஒரு தடைகள் வந்தாலும் என்னைக்கும் விடாமுயற்சி. செம்ம ஒரு டைட்டிலு, ஒரு ஆப்டான டைட்டிலு. அதே மாதிரி அந்த BTS பிஹைண்ட் தி ஸ்கிரீன் இந்த மேக்கிங்கும் வந்துட்டு வெரி ஸ்ட்ரகிள் பட்டு, ரொம்ப ஒரு தடைகள் தாண்டி கஷ்டப்பட்டு, எல்லா படங்களையும் கண்டிப்பா கஷ்டமாக இருக்க செய்யும். இவன் வந்துட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் மேக் பண்ணதா இருந்தா கூட ஃபைனான்சியல் வைஸ், லொகேஷனா இருக்கட்டும், என்ன எந்த வழியிலாச்சும் ஒரு தடைகள் வந்து தான் ஆகும். அதை நம்ம எப்படி ஓவர் கம் பண்றோம். அதுவும் வந்து இந்த மாதிரி பெரிய படம்னா ஐ மீன் வந்துட்டு பெரிய ஹீரோஸ் படம் நான் சொல்ல கிடையாது. லைக் வந்து அதுவும் ஒன் ஆஃப் த பாயிண்ட் தான். பட் வந்து பெரிய பணம் போடுறாங்களா, அதாவது பெரிய பிஸ்னஸ் இருக்கிற ஒரு மூவி, சரிங்களா, ஒரு பெரிய பிஸ்னஸ், ஒரு பெரிய மார்க்கெட்டிங் வேல்யூ இருக்கிற ஒரு மூவி, லைக் வந்து பெரிய ப்ரொடக்ஷன். ஸோ அவங்க ஸோ ப்ரொடக்ஷன் டீம் எவ்வளோ வந்துட்டு ஒரு கார்பரேட்டான ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கணும்.
ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் வந்துட்டு பட்ஜெட் வந்துட்டு அவங்க இவ்வளோ தான் பண்ணணும், இதெல்லாம் ஒதுக்க மாட்டாத மாதிரி சொல்லாமல் இவ்வளோ சப்போர்ட்டிவாக இவ்வளோ கோஆப்ரேட்டிவாக இருக்கணும். கண்டிப்பாக இந்த வகையில் வந்துட்டு லைகா ப்ரொடக்ஷனுக்கு வந்துட்டு பெரிய ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். இவ்வளோதானே இந்த தடையெல்லாம் தாண்டி வர்றதுக்கு அவங்க ஒரு பெரிய ஒரு உதவியா இருந்திருப்பாங்க ஒரு என்டையர் டீமுக்கு சொல்லி கண்டிப்பா ஆகணும். முக்கியமா நம்ம மகிழ் திருமணி எப்படிலாம் அஜித்குமார் பெரிய ஒரு ஸ்டார் வேல்யூ இருக்கிற ஸ்டார்டம் ஆக்டரை வந்துட்டு வேலை வாங்கக்கூடாது, இப்படி லைக் வந்துட்டு என்ன சொல்றது டூப் வச்சுக்கலாம் அந்த மாதிரி இல்லாம எவ்வளவு வேலை வாங்க முடியுமோ ஜெனுவனா அந்த மாதிரி வேலை வாங்கியிருக்காரு. அதே மாதிரி இருந்தாதான் வந்துட்டு தலைக்கு பிடிக்கும். சாரி, அஜித் சாருக்கும் பிடிக்கும். இந்த மாதிரி ஸ்டார்டம்னு சொல்லிட்டு கதை எழுதாதீங்க, ஸ்டார்டம்க்கு இந்த மாஸ்டிங்ஸ்லாம் வைக்காதீங்க, கதைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எழுதுங்கன்னு அவர் ஒவ்வொரு டேரக்டரும் சொல்லியிருக்காராம். முக்கியமா மகிழ் சார்கிட்டே சொல்லியிருக்காராம். ஸோ அதே மாதிரி தான் வந்துட்டு அவரே எல்லா ஸ்டன்ஸையும் இந்த ஜம்பிங் ஸ்டன்ஸ் கூட அவரே வந்துட்டு வாலண்டியரா வந்துட்டு எந்த ஒரு டூப்பும் இல்லாமல் அவரே வந்துட்டு பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ கண்டிப்பா அந்த படம் வந்துட்டு வெற்றி கண்டிப்பா அடைவாங்க. அது எல்லாருக்கும் அது இந்த மாதிரி மேக்கிங்கே பார்த்தா தெரிஞ்சிருச்சுங்க. ஒண்டர்ஃபுல் மேக்கிங், அமேசிங் மேக்கிங்க. படம் வந்துட்டு வந்துட்டு ஒரு ஹாலிவுட் படத்தோட தழுவல் அடாப்டேஷன் ரீமேக்கா இருந்தா கூட அந்த மேக்கிங் வந்துட்டு அந்த அளவுக்கு வரணும்னு இருக்குல்ல. ஸோ அந்த ஒட்டுமொத்த டீமே எப்படி உழைச்சிருக்கோம் பாருங்க. ஸோ அந்த வகையில் வந்துட்டு நம்ம சார்பாக பெரிய விஷயம் சொல்லிக்கணும். ஸோ டுமாரோ 6th February வந்துட்டு விடாமுயற்சி வந்துட்டு தேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ஸோ யாரெல்லாம் வந்துட்டு பார்க்கணும் விருப்பப்படுறீங்களோ டிக்கெட் கிடைச்சா ஸோ டைம்ல தான் நீங்கள் வந்துட்டு படத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வாங்க, சரிங்களா. ஸோ எனக்கு டைம் கிடைச்சா நான் வந்துட்டு முடிஞ்ச மொதல் ஷோலாம் கண்டிப்பாக கிடைக்கிறது கஷ்டம். அட்லீஸ்ட் நைட் ஷோ ஆச்சும் போட்டு நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு படம் பார்த்ததுக்கப்புறம் நம்மளோட ஆனஸ்ட் பர்சனல் ஒப்பீனியன்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ அது வரைக்கும் சரிங்க. ஸோ ஒரிஜினல் லிங்க் வந்துட்டு இந்த வீடியோ நான் கீழே டேக் பண்ணுறேன், நீங்கள் மறக்காம செக் பண்ணி பாருங்க டைம் இருந்தால். ஸோ சரிங்களா. ஸோ சொல்லிட்டு வீடியோ முடிச்சு நெக்ஸ்ட் வீடியோ டேக் கேர், பாய்.